ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேங்க. பாப்பா பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க இல்லைங்க. ஆமாங்க, பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. ஸோ எல்லாரும் விஷ் பண்ணுங்க. குழந்தை எந்த வித நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்க. ஆமாங்க, குழந்தைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. எங்கள் அக்கா பொண்ணுடைய குழந்தைக்கு தாங்க இன்னைக்கு பர்த்டே. பார்த்தா எங்கள் ஊர் வேலூர்லேருந்து நாங்கள் கிளம்பி வரும்போது மழையே இல்லைங்க. சரி ஓகே, மழை தான் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. இவங்க வீட்டுக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நான் ஸ்பீடாக வண்டியில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ வந்த பிறகு பார்த்தா பயங்கர மழைங்க. அழகாக ஃபங்க்ஷனுக்காக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மழை இப்படி பண்ணிடுச்சுங்க. பாருங்களேன், அந்த மழையை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ என்ன பண்ண, கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு வீடியோ போடலாமே சொல்லிட்டு வீடியோ போட்டேங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்களாம். ஸோ இங்கே பலூன் இருக்குது பாருங்களேன். இந்த பலூன் மொத்தமே நேற்று நைட்டு எங்கள் அக்கா பொண்ணு நேற்று யூடியூப் பார்த்து அழகாக அவங்களே டெக்கரேட் பண்ணாங்களாம், அவங்களே ரெடி பண்ணாங்களாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவளே பண்ணன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ குழந்தைக்கு கேக்லாம் வாங்கிட்டு வச்சு கெஸ்ட்டுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே தாங்க பர்த்டே வைக்கலாம்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு நினச்சாங்க. மழை அங்கே நின்ன பாடு கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நின்று இருக்குது. ஸோ அதனால் பர்த்டே மேலே ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மேலே பர்த்டே வச்சுக்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு மேலே வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், என்னோட உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் 4 பேருங்க. நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் எப்போவுமே சந்தோஷமாக குதூகலமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அண்ணன் தம்பிங்க இந்த வயசு வரைக்கும் கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா? தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்ந்தோமா நாங்கள் 4 பேர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தாங்க இருப்போம். காமெடிலாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சுங்க இன்றைக்கி. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்துப்போங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அக்கா பசங்களாம் சிரிப்பாங்க. இன்னும் நீங்கள் சின்ன வயசு மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலிங்க. எல்லாருக்கும் அந்த குடுப்பணம் இருக்காது இல்லைங்களா? ஸோ குழந்தைங்களாம் ரெடி ஆயாச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைக்கு கேக்லாம் வாங்கினதாச்சு. ஸோ அதை மேலேயே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு மேலேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஓரளவுக்கு அப்படி போயிட்டுருக்கு. மழை கொஞ்சம் கீழே குறைஞ்சிச்சு, சாப்பாடுறதுக்கு மட்டும் கீழே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கெஸ்ட்டுங்க நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் மழை இல்லைங்களா? ஸோ அதனால் கெஸ்ட்டுங்களாம் கொஞ்சம் திட்டமாக தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஓகே, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாருமே சேமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலி, எங்கள் அக்கா, குழந்தைக்கு ஜாலியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. மழை கொஞ்சம் இல்லைன்னு வச்சிங்களேன், கீழே ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்குவாங்க. மழை வந்ததுனால இப்படி ஆயிடுச்சுங்க. எதனா ஒரு விசேஷம் நல்லா மழை வந்தாவே ஒரே கஷ்டம் தாங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்தாச்சு. ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாள் போச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வரலைங்க. ஏன்னு கேட்டால் அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. ஸோ போன இடத்துல நான்வெஜ் ஏதாச்சும் செய்வாங்க, அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் அக்கா பொண்ணு இல்லைங்களா, அதனால் நான் போகாமல் இருக்க முடியாது. பசங்களும் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம். அவங்க கெஸ்ட்டு அவங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கேக் கட் பண்ணாங்க. ஸோ நான்வெஜ் போட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு வெஜிடபிள் ரைஸ் தனியாக செய்திருந்தாங்க. அது சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. எங்கள் தம்பி அவங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக போச்சுங்க. இன்றைக்கி நாள் போனதே தெரியலைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எப்படி டைம் இன்றைக்கி காலையில் எவ்வளோ சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி இன்றைக்கி முடிகிற டைமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மழை இல்லாமல் இருந்தால் பர்த்டே ஃபங்க்ஷன் கீழே வச்சுருப்பாங்க. மழைன்றதுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலேயே வச்சுட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க இன்றைக்கி நாள்.